வாசிகி அம்மா மாதிரி ஒரு சிலர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்ற விதத்தில் காமிக்கிறதுக்கு தான் வாசிகி அம்மா கேரக்டரை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். வாசிகி அம்மா அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் இனி வர எபிசோடில் தெரிய போதா. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்பவே பாவம் தனம். இனி என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா தன்னோட கனவை தொலைச்சிட்டு நிற்க போகிறாங்களா அப்படின்றது தான் இனி வர எபிசோடில் தெரிய போகுது. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரியலை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுதா அப்படின்ற ஒரு முதல் கருத்தை நான் சொல்லிடலான்னு பார்க்குறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வாசிகமாக இது நாள் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, எனக்கு மருமக இவ கிடையாது அப்படின்னு சொல்லி தனத்தை ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. அவள் சம்பாத்தியத்தில் மட்டும் எப்படி உரிமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. மட்டும் இல்லாமல் வாசிகமாக ஒரு மாமியாராக இருந்து தனத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்ற எண்ணத்துலேயும் இருந்தாங்க. இப்போ அவங்க தனத்தோட சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போ மட்டும் எப்படி மருமகளாக ஆவாங்க? அதுதாங்க எனக்கு டவுட். இப்படிலாம் நினச்சி மாறுவாங்களா? இப்படியும் இருக்காங்க அப்படின்ற விதத்தில் தான் இன்றைக்கான எபிசோட் வந்துச்சுன்னு சொல்லலாம். வாசிகமாக நடந்துக்கிட்டதை பார்த்து கண்டிப்பாக ஒரு மருமகளாக தனத்தோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். உண்மையிலே தனம் ரொம்பவே பாவம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா ரொம்பவே உடஞ்சி போய் நிற்க போகிறாங்கன்னு தான் சொல்லலாம். இனி வர எபிசோடில் இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. எபிசோடில் என்ன பண்ணிடுறாங்கன்னா வாசிகி அம்மாவும் ராதிகாவும் அந்த வீடு அட்ரஸை பார்த்து வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி போய் வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. வீட்டு முன்னாடி போனால் ராதிகா செக் பண்ணுறாங்க, இந்த வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வாசிகி அம்மா இவ்வளோ பெரிய வீடாடி கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல இந்த வீடெல்லாம் இருக்காது பாரடி அப்படின்னு சொல்லி வாசிகி அம்மா சொல்லும்போது தான் ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போர்டு வெளியே வந்து ருக்மணி இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அதை பார்த்ததுமே பாருங்க ருக்மணி இல்லம்னு போட்டிருக்கு, கன்ஃபார்மாக இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. வாசிகி அம்மா நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் மேஸ்திரி வராங்க. யாரம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நாங்களும் இதே மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இடம் வாங்கி கட்டணும்னு நினைக்கிறோம், வீடு எப்படி கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் எல்லா இடமும் சுற்றி பார்த்ததுமே ராதிகா கேட்குறாங்க வாசிய மாட்டா, அத்தை இந்த வீடை விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இதை கேட்டால் வாசிக்க அது எப்படி விட்டு கொடுப்பேன், ஏன் மருமக சம்பாத்தியா அப்படின்ற விதத்தில் இருப்பாங்க. சரி சொல்லிட்டு போய் மகன்கிட்ட சண்டை போட போவாங்கன்னு பார்த்தா கடைசி எப்படியெல்லாம் கொண்டு வராங்கன்னு தெரியுமா? இனி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான எபிசோடில் ருக்மணி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஹோட்டலுக்கு போகிறாங்க. கதிரேசன் அப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியே தனம் கதிரேசன் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. கதிரேசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா மணி 3 ஆச்சு, இப்போ தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காய்கறி எதுவுமே வச்சு சாப்பிடாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காய்கறி தீர்ந்து போச்சு, கூட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கதிரேசன். உடனே இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் தான் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறத பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் ருக்மணி அம்மா வராங்க. ருக்மணி அம்மா தனம் கதிரேசன் கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் தனம் சொல்லி கூப்பிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு மட்டும்தான் இப்போ பத்திரிக்கை வைக்காமல் இருக்குது, நாளைக்கு விசேஷத்தை வச்சுட்டு இன்னும் பத்திரிக்கை கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. உடனே கதிரேசனும் யோசிக்கிறத பார்த்ததுமே ருக்மணி அம்மா கேட்குறாங்க இன்னும் பிரச்சனையா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் யார் வராங்கன்னா டக்ளஸ் வராங்க. ஆமாம் நீங்கள் வந்து வச்சனுமே காளியாட்டம் தான் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் பிறகு கதிரேசன் என்ன சொல்கிறாருன்னா சரிங்கம்மா நீங்கள் வந்து பத்திரிக்கை வைக்கிறேன்னா சாயந்தரம் வாங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேலை முடிஞ்சதுமே கண்டிப்பாக நேராக வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ருக்மணி அம்மாவும் கிளம்புறாங்க. இனி வர எபிசோடில் தான் ருக்மணி அம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னா வாசிகி அம்மா வீட்டுக்கு போக போகிறாங்க. கதிரேசனுக்கு தனது வீட்டுக்கு ருக்மணி அம்மா வந்து பத்திரிக்கை கொடுக்கறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக வாசிகி அம்மா என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்துவாங்கன்ற பயம் கண்டிப்பாக கதிரேசன் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற விதத்தில் இவர் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. போய் பத்திரிக்கை வைக்கிறாங்க. வைக்கும்போது உண்மையை சொல்லப்போனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட வாசிகி எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க போகிறது கிடையாது. இனி வர எபிசோடில் நான் என்ன நினச்சேன்னா ருக்மணி அம்மா கண்டிப்பாக வாசிகி அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுக்கும்போது சண்டை போடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இனி வர எபிசோடில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு தான் இனி இருக்க போகுது.
என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா ருக்மிணி அம்மா வாசி அம்மாவுக்கு பத்திரிக்கையை கையில் கொடுத்து நான் பால் காய்ச்ச போகிறேன், கிரகப்பிரவேசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சொன்னதுமே வாசி அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஆமாம் நம்ம வீட்டு கிரகப்பிரவேசம் தானே, கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதை கேட்டதுமே கதிரேசனும் தனமும் சந்தோஷம்தான் பட போகிறாங்க. ஆனால் உள்கூத்து இருக்குன்னு தெரியாமல் தான் இப்போ ஹாப்பியாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கலாம். பட் இருந்தாலும் வாசி அம்மாவோட ரியாக்ஷன் ரொம்பவே பலமாக இருக்க போதுன்னு சொல்லலாம். இனி வரப்போகிற எபிசோடில் ருக்மிணி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் கிரகப்பிரவேசம்னு சொல்கிறாங்க. ஆனால் வாசிகி அம்மா ருக்மிணி அம்மா இல்லைன்னு சொல்லி போட்டிருந்த போர்டை அன்னைக்கு நைட்டே உடச்சி எடுத்து வாசிகி அம்மா இல்லாமல் அப்படின்னு சொல்லி போட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் அவங்க கிரகப்பிரவேசத்துக்கு ருக்மணி, தனம் மற்றும் கதிரேசன் இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த போர்டு உடஞ்சிருக்கதை ருக்மிணி அம்மா பார்த்துறாங்க. அப்படின்னு சொல்லி ருக்மிணி அம்மா தனம் மற்றும் கதிரேசன் உள்ளே போகிறாங்க. போனதுமே உள்ள புகமண்டலமாக இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தா ஹோமகுண்டம்லாம் வளர்த்துருக்காங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த சமயத்தில் தான் வாசியம்மா சொல்கிறாங்க, இது என்னோட மருமக எப்போ என் மகனை கட்டிட்டு என் வீட்டுக்கு வந்தாலோ அவளோட சம்பாத்தியமே எனக்கு உண்டானது, அவள் சம்பாத்தியத்தில் கட்டின வீடும் எங்களுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி வாசியம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ருக்மிணி அம்மா ரொம்பவே ஷாக்காக்குறாங்க. வாசியம்மா சொன்னதை கேட்ட தனத்துக்கும் கதிரேசனுக்கும் ரொம்பவே ஷாக்காகிறாங்க, அதிர்ச்சியிலையும் இருக்காங்க. இனி எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சொர்ணவதி கிட்ட விட்ட சவாலை ருக்மிணி அம்மா ஜெயிப்பாங்களா, கண்டிப்பாக காலில் விழுவாங்களா சொர்ணவதி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டுனா வாசிகம்மா போட்ட திட்டம் தாங்க. இப்படிலாம் இருப்பாங்களா, என்ன ஒரு திட்டம் அப்படின்ற அளவுக்கு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பத்திரிக்கை வைக்கும்போது நம்ம வீடுன்னு சொல்லி சந்தோஷமாக பத்திரிக்கையை வாங்கினதும் இல்லாமல் இப்படி சைலண்ட்டாக அவங்களோட திட்டத்தை நிறைவேற்றுற மாதிரியே வாசியமாக பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி சரி பண்ண போகிறாங்க தனத்துக்கு ஒத்துழைப்பாக யார் இருக்க போகிறாங்கன்னா கதிரேசன் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.